உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இந்த சேனல் வாயிலாக நிறைய பதிவுகளை போட்டுட்ருக்குறோம். கண்டிப்பாக இந்த பதிவுகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நாம் பேசக்கூடிய பதிவு என்னவென்றால் ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாத பலன்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? அப்போ இந்த மிதுன ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதே மீனத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து பயிற்சியாகி மார்ச் மாதம் 29 மீனத்துக்கு வந்துட்டாரு. அங்கே ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கிறாங்க, சுக்கிர பகவான் உச்சத்தில் இருக்கிறாங்க, புதன் பகவானும் சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறாங்க, சூரிய பகவானும் அங்கேயே இருக்கிறாங்க. ஏப்ரல் மாதம் 14 அந்த சூரியன் பயிற்சியாகி மேஷத்துக்கு வந்துடுவாங்க. அப்படி மேஷத்துக்கு வரக்கூடிய சூரியன் உச்ச பலத்தோடு. உங்களுக்கு கன்னியில கேது பகவான், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சகதியில. அப்போ இந்த 10ஆம் இடத்தில் தசமஸ்தானத்தில் 5 கிரகங்களுடைய இணைவு மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றக்கூடிய சூழ்நிலையில இருக்குது. மிதுன ராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கை நீங்க பட்ட கஷ்டத்திலிருந்து வெளியில வந்து ஒரு இடத்துல 100 பேர் இருக்கிறாங்க, இல்ல 50 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 50 பேர்லயுமே நீங்க தனியா தெரியக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு தொழில் அமையுது, நல்ல வருமானம் இருக்குது, நம்ம நல்லா வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய நடை, உடை, பாவனை இது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால்தான் நீங்க 10 பேர் இருந்தாலும் அந்த 10 பேர் இருக்கிற இடத்துல நீங்க தனியா தெரியுவீங்க. அதற்கு காரணம் இந்த கூட்டு கிரகங்களுடைய முயற்சிகள் தான். அப்ப இங்க 5 கிரகங்கள், அந்த 5 கிரகங்களுடைய சக்திகள். இப்போ ராகு பகவானுக்கு ஒரு சக்தி இருக்குது, சுக்கிர பகவானுக்கு ஒரு சக்தி இருக்குது, சூரியனுக்கு ஒரு சக்தி இருக்குது, புதனுக்கு ஒரு சக்தி இருக்குது, சனி பகவானுக்கு ஒரு சக்தி இருக்குது. இந்த 5 சக்திகளும் ஒன்று சேர்ந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில நீங்கள் வாழ்வதற்கு நல்ல வழிகளை காட்டவிருக்கிறது. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா நீங்க வெளிநாடு போய் பொழைக்கலாமா? தாராளமா பொழைச்சிக்கலாம். வெளிநாட்டுக்கு போறதுக்கு இப்போ பாஸ்போர்ட் இல்லைன்னா விஷா அப்ளை பண்ணிக்கிறீங்களா? அது கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை சரியில்லை, நான் இடம் மாறி போகணும், இடம் மாறி வேற கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் இப்ப நடக்கும். ஒரு நல்ல பிஸ்னஸ் நான் பண்ணணும், இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இதுல நல்ல நிலைமைக்கு வரணும், கண்டிப்பா நான் இப்ப வருவேனா வரமாட்டேனா? கண்டிப்பாக வருவீங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறவு முறைகள், இவர்களால் நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்க யாரையாவது நம்பலாமா நம்பக்கூடாது அப்படின்னா செலக்டட் பீப்புள்ஸ். இப்போ 10 பேர்த்து கூட பழகிறீங்கன்னா அந்த 10 பேர்த்தையும் நம்ப வேண்டாம், அது 2 பேர்த்த நம்புங்க. எல்லாத்தையும் நம்பும் போதுதான் அந்த இடத்துல குழப்பம், வீண் சந்தேகங்கள், நஷ்டம், துரோகம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுது. அப்போ அந்த இடத்துல அப்படி இருங்க. இப்போ உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க நீச்சகதியில. அப்ப அந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, எதையுமே செய்யறதுக்கு முன்னாண்ட சொல்லாதீங்க. பேச்சு குறைவா இருக்கணும், உங்களுடைய செயல் அதிகமாக இருக்கணும். அப்போ ஒரு செயல்ல இறங்கி அதை செஞ்சு அது சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுங்க, சொல்லவே வேண்டாம். அப்போ உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ் ஆகும். அந்த சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் மற்றவங்க தெரிஞ்சுட்டு போறாங்க, இப்போ எதையுமே சொல்லவே வேண்டாம்.
அப்போ நீங்கள் வந்து பேசுறது குறைச்சிக்கோங்க, செயலில் உங்களுடைய விஷயத்தை காட்டுங்க. இது வந்து செவ்வாயுடைய அனுகிரகம். ஏன்னா இந்த செவ்வாய் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்து அதிபதி. எப்பவுமே செவ்வாய்க்கும் உங்களுக்கும் ஆகாது. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் வேகம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த வேகத்தையும் வீரியத்தையும் இப்போ கொஞ்சம் யோசனை செஞ்சு சிந்தனை செஞ்சு அப்படியே நகர்த்திட்டு போயிட்டுருங்க. இது போக பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் இடம், அந்த 4ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க. அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானை குரு பகவானும் பார்த்துடுறாங்க. உங்களுக்கு வண்டி வாகனம், சொத்து சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. இது போக இந்த சமயத்துல திருமணம் செய்யலாமா? தாராளமாக திருமணத்துக்குண்டான எல்லா ஏற்பாடும் செய்யுங்க. கண்டிப்பாக நீங்க ஆசைப்பட்ட இடம். அதே சமயத்துல இப்ப 10 பேருக்கு கூட்டிட்டு சொந்த பந்தத்தை கூட்டிட்டு பொண்ணு கேட்க போறீங்கன்னா அங்க எல்லாத்துடைய முடிவையும் நீங்க கேட்டிருக்க வேண்டாம். ஆளுக்கு ஒரு முடிவு சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டாம். உங்க மனசுக்கு என்ன படுதோ அதை மட்டும் செய்யுங்க. அப்போ உங்க ஃபேமிலியில ஒரு முடிவு எடுப்பாங்க, அந்த முடிவுக்கு கட்டுப்படுங்க. எல்லாத்துடைய முடிவையும் கேட்கும்போது அங்கே குழப்பங்கள் வந்துடும். அப்போ வந்து நீங்க ஆசைப்பட்ட திருமணம் கண்டிப்பாக நடக்கும். நீங்க எங்கே பொண்ணு பார்க்க போனாலும் அதுவும் சக்சஸ் ஆகும். இந்த பீரியடு ரொம்ப நல்லா இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா வயதானவர்கள், இப்போ அவங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்நாளில் எத்தனையோ விஷயம் சக்சஸ் ஆகிருக்கும், எத்தனையோ விஷயங்கள் சக்சஸ் ஆகாமல் போயிருக்கும். அதெல்லாம் ஒரு அனுபவமாக தான் இப்போ இருக்கும். இந்த அனுபவத்தை எல்லாத்தையுமே வச்சுட்டு நாங்கள் ஏதாவது ஒன்று செய்யலாமா, ஒரு பிஸ்னஸ் செய்யலாமா, இல்லைப்போ நான் வந்து இப்போ வேலை இருந்த ரிட்டையர்ட் ஆகிட்டேன், அந்த பணம் வந்திருக்குது, இதை வச்சு ஏதாவது செய்யலாமா? தாராளமாக இந்த பீரியட்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வருமானத்தை உருவாக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. தாராளமாக அந்த வருமானத்தை உருவாக்கிக்கோங்க. அதுக்கு இந்த பீரியடு நல்லா இருக்கும். இந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல படிப்பு மூலியமாக நான் நல்ல லெவலுக்கு வர முடியுமா அப்படின்னா இந்த பீரியடு தான். படிப்புல உயர்ந்து நீங்க பட்டப்படிப்பு படித்தோ இல்லை நீங்க படித்த படிப்புக்கு நல்ல வேலை கிடைத்தோ இப்போ அதற்குண்டான நேர காலங்கள் இப்போ நடந்துட்டு இருக்குது. அப்போ நல்லா படிக்கலாம், நல்ல எக்ஸாம் எழுதலாம், நல்ல இன்டர்வியூக்கு போகலாம். அது எதுக்கு போனாலும் இந்த பீரியடு உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதற்குண்டான படிப்பை படிங்க. இப்போ ஒரு வேலையில் இருக்கிறீங்க, இன்னொரு படிப்பு படிக்கணும், அப்போ தான் இன்னொரு நல்ல பொசிஷனுக்கு போக முடியும் அப்படின்னா அந்த படிப்பையும் படிப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஏன்னா புதன் நல்லா இருக்கிறாரு, அந்த புதனோடு சுக்கிரனும் நல்லா இருக்கிறாங்க, அந்த புதனோடு சனியும் சேர்ந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு படிப்புல நல்ல விதமான ஒரு மாற்றங்கள் வருவதற்கு தான் இப்போ அருமையான டைம். இப்போ உங்களுடைய பார்ட்னர், இப்போ வந்து உங்களுடைய பார்ட்னர்னால நீங்க கடந்த காலங்கள்ல அந்த பார்ட்னருடைய யோகத்தால கண்டிப்பா நல்லா இருந்திருப்பீங்க. சில நேரங்கள்ல அந்த பார்ட்னருடைய யோகமே சரியில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த பார்ட்னருடைய யோகம் நல்லா இருக்கும். அந்த பார்ட்னர் மூலியமாக நீங்களும் நல்ல நிலைக்கு வருவீங்க. இந்த சமயத்துல பிரிந்த குடும்பங்களும் ஒன்று சேரும். எந்த குறையுமே இல்லாமல் நிறைவாக உங்களால வாழ முடியும். சார் நீங்க சொல்றீங்க, அதன் பிரகாரம் எங்களுக்கு வந்து எதுவுமே அப்படி நல்லது நடக்கிற மாதிரி தெரியல, எங்களுக்கு கஷ்டம் 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 இதைத்தான் தொடர்ந்துட்டு இருக்குது. நீங்க எத்தனையோ டைம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க, சந்தோஷம்தான். ஆனா அது மாதிரி நடக்கலையே. நடக்கலையே அப்படிங்கிறதுக்கோசரம் நான் சொன்னது பொய் அல்ல. நான் உங்களுக்கு வந்து கிரகங்களை கணிச்சு உங்களுக்கு என்ன நடக்கும் என்ன நடக்காது அப்படிங்கிற நான் சொல்லியிருக்கிறேன். அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை, அந்த ஜாதகத்துல நடக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குது, கண்டிப்பா அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. அப்ப அந்த தசா புத்திகள் சாதகமா இருக்குதா
பாதகமாக இருக்கிறதா, அது ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் நல்லா இருக்கும், எதை காலந்தாழ்த்தி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் நீங்கள் ஜாதகமே பார்க்காம நீங்கள் எல்லா நேரத்திலையும் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், எல்லா நேரத்திலையும் எல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்காது. ஃபர்ஸ்ட் உங்கள் ஜாதகத்தை பாருங்க, உங்களுடைய பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் முடிவெடுங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.